ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட்டு. இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மாணவர்கள் மத்தியில் அந்த குழப்பங்கள் நிலவுது. அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஓகேவா, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. என்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2021 பொதுத் தேர்வுகள் நடக்குமா? ஏன்னா வந்து கொரோனா தொற்றுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை. ஆனால் தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. அட் த சேம் டைம் குவார்டர்லி எக்ஸாம் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அந்த பீரியடுக்கு அது நடத்த முடியல, நடத்தலை. ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறனால லீவ் மட்டும் ஒரு 1 week 5 days லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆன்லைன் வகுப்புகள் வந்து தொலைக்காட்சி வகுப்புகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்டையும் வந்து எங்கேயுமே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து கொரோனா தொற்று இன்னும் முழுமையாக வந்து நமக்கு போக்க முடியல, இன்னும் கொஞ்சம் பரவல் இருக்குது. அதை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின்னாடி தான் வந்து ஸ்கூல் திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து அவர் போட்டு கண்டக்ட் பண்ணி ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். ஸோ நல்ல ஒரு முடிவுகள் எடுத்தால் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வரும். அதாவது ஸ்கூல்ஸ் எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ வந்து 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி ஆனுவல் எக்ஸாம்ஸ் இல்லையா? ஸோ இவங்க எல்லாமே 3 ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதணும். இப்போ ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ 2001 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் உண்டான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது வரைக்கும் அது சம்மந்தமான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே கண்கூடாக தெரியுது. அதே நேரத்தில் வந்து போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாது, அதுக்கு உண்டான போர்ஷன்ஸ் குறைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மத்தியில் முழுசாக இருக்குது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு முடிவுகளும் நமக்கு இன்னும் தெரிவிக்கப்படலை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனுவல் எக்ஸாம் இருக்குமா, இருந்தால் போர்ஷன்ஸ் குறைஞ்சிருக்குமா? ஆனால் ஆன்லைன்லேயே கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம், அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களால் வந்து பொது எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து பொது தேர்வுகள் எழுத முடியுமா? எழுதி நல்ல மார்க் வாங்கி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வரணும், 11th ஸ்டூடெண்ட்ஸ் 12th வரணும், 10th முடித்தவங்க ஒன்று 11th 12th படிக்கலாம், அல்லது பாலிடெக்னிக் போகலாம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல முடிவுகள் அரசாங்கத்திடமிருந்து, தமிழக அரசிடமிருந்து விரைவில் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ மாணவர்களே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழப்பம் விரைவில் தீரும் அப்படிங்க நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏன்னா நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருக்க வேண்டாம், ஓகேவா? நடக்கிறது நல்லபடியாக தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருந்துகிட்டு இருக்குது. தொலைக்காட்சி வாயிலாக அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் எவ்வளோ பேர் என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து இப்போ திறக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா தொற்றுகள் பரவிட்டேன்னா அது கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். ஸோ 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் இருக்குமா, இருக்காதா, இல்லை ஏன்னா அப்படியே ஆல் பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போவே மாணவர்கள் மத்தியில் வந்துருச்சு. கூடிய விரைவில் ஸ்கூல் திறக்கப்படும், அல்லது ஆனுவல் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். ஜெய்ஹிந்த்.